ஆனி பௌர்ணமியை முன்னிட்டு மதுரை முக்தீஸ்வரர் கோவிலில் முக்கனி உற்சவம் வெகு விமர்சையாக நடந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உபகோவிலான தெப்பக்குளம் அருகில் உள்ள முக்தீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் ஆடி வெள்ளி, தை வெள்ளி நாட்களில் மாபெரும் விளக்கு பூஜை நடத்தப்படுகிறது. இதில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் சிறப்பு பூஜையும் வழிபாடும் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு ஆனி பௌர்ணமியை முன்னிட்டு சுவாமி அம்பாளுக்கு மா, பலா, வாழைப்பழங்களை கொண்டு முக்கனி உற்சவம் நடந்தது. பக்தர்களிடமிருந்து பெற்ற முக்கனிகள் மூலம் இந்த உற்சவம் நடத்தப்பட்டது. முன்னதாக மூலவருக்கு அபிஷேகம், தீபாராதனை காட்டப்பட்டது. இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற முப்பழ அபிஷேகத்தில் மா, பலா, வாழை 3 கனிகளும் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த பிரசாதத்தை நாம் உண்டோம் என்றால் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறும், திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணமும், வீட்டில் எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நீக்கப்பெற்று, வியாதிகள் எல்லாம் நீக்கப்பெற்று இவ்வையகத்தில் வாழ்வாங்கு வாழலாம் என்பதை அறியத் தெரிகிறோம். இந்த முக்கனி உற்சவத்தில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.